We are going to see the second point of modern synthetic theory. The second point is chromosomal mutations. Chromosomal mutation means chromosomal பிறழ்ச்சி. It refers to the changes in the structure of chromosomes. இது என்னது குரோமோசோம் பிறழ்ச்சி என்பது என்னது குரோமோசோமில் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் தான் என்னது குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ் பேர். இது எப்படின்னா அந்த என்னது குரோமோசோம்ஸில் மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் எப்படிலாம் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா என்னது டெலிஷன்ஸ், குறிப்பிட்ட பகுதி வந்து என்னது டெலீட் ஆகிடுது, காணாமல் போயிடுது. அடிஷன்ஸ்னால் குறிப்பிட்ட பகுதி வந்து குரோமோசோம் கூட சேரலாம். டூப்ளிகேஷன்ஸ், அந்த குரோமோசோம்ஸ் வந்து இரட்டைப்பாகலாம். இன்வர்ஷன்ஸ், அந்த என்னது சில பகுதி வந்து என்னது குறிப்பிட்ட பகுதி வந்து என்னது தலைகளாக இருக்கலாம். டிரான்ஸ்லொகேஷன்ஸ், அல்லது குறிப்பிட்ட பகுதியானது இடம் மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குரோமோசோம்ஸில் வந்து என்னது அமைப்பில் வந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த குரோமோசோம்ஸில் அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும். திஸ் டூ ஆல்டர்ஸ் த ஃபினோடைப் ஆஃப் அண்ட் ஆர்கானிசம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அந்த உயிரினங்களில் என்னது புறத்தோற்ற பண்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ரொடியூசஸ் வேரியேஷன்ஸ் இன் தேர் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து என்னது அதனுடைய சேய் உயிரிகளிலும் அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேய் உயிர்களிலும் அந்த மாறுபாடுகளை ஏற்படுத்துகின்றது. இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்ஸ், மரபணு மறுச்சேர்க்கை. இட் இஸ் டியூ டு கிராசிங் ஓவர் ஆஃப் ஜீன்ஸ் டூரிங் மியாசிஸ். மியாசிஸ்ன்றது நமக்கு தெரியும், ஒன் டைப் ஆஃப் செல் டிவிஷன்ஸ். இது தமிழில் சொன்னால் குண்டல் பகுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த குண்டல் பகுப்பின் பொழுது கிராசிங் ஓவர் நடக்குது. ஜீன்களுக்கு இடையில் வந்து என்னது கிராசிங்ஸ், குறுக்கு மாற்றம் நடைபெறுது. திஸ் பிரிங்ஸ் அபவுட் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். இது வந்து இந்த மாதிரி என்னது கிராசிங் ஓவர் நடக்கும்போது அந்த மரபணுக்கு இடையில் வந்து என்னது மாறுபாடுகள் ஏற்படுது. இந்த இண்டிவிஜுவல்ஸ், அந்த உயிரினங்களில் ஒரு குறிப்பிட்ட சிற்றினங்களில் மரபணுக்களில் மாற்றங்கள் ஏற்படுது. அண்ட் லீட்ஸ் டு ஹெரிடபிள் வேரியேஷன்ஸ். இதுவும் வந்து என்னது அடுத்த தலைமுறைக்கு இந்த மாற்றமானது கடத்தப்படுகின்றன. இந்த மாற்றங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன. The next point வந்து என்னது நேச்சுரல் செலெக்ஷன்ஸ், இயற்கை தேர்வு. Does not produce any genetic variations, but once such variations occur, it favors some genetic changes while rejecting others. இயற்கை தேர்வு இது வந்து என்னது எந்தவித மரபணு மாறுபாடுகளையும் தோற்றுவிப்பது இல்லை. எந்தவித மரபணு மாறுபாடுகளையும் இதில் காணப்படுவதில்லை. தேர்வு சக்தியானது சில மரபணு மாறுபாடுகளை மட்டுமே உயிரினங்களை அனுமதிக்கின்றன. மற்ற மாறுபாடுகளை இவைகள் வந்து என்னது இவற்றால் நிராகரிக்கப்படுகின்றன. அடுத்தது டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ஸ், இது பரிணாமத்திற்கான உந்து சக்தியாக கருதப்படுது. இது நேச்சுரல் செலெக்ஷன்ஸ். சரி, இந்த லாஸ்ட் ஒன் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்ஸ், இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்தல். இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் இன்டர் ப்ரீடிங் பிட்வீன் ரிலேட்டட் ஆர்கானிசம்ஸ். தொடர்புடைய உயிரினங்களுக்கு இடையே இனப்பெருக்கம் நடைபெறுவதை தடுக்கக்கூடியது தான் அது ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்ஸ். இனப்பெருக்க தொடர்புடைய உயிரினங்களுக்கு இடையே இனப்பெருக்கம் நடைபெறுவதை தடுக்கக்கூடியதானது அது ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்ஸ். ஓகே, இந்த என்னது மாடர்ன் சிந்தட்டிக் தியரின்றது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ஸ் 5 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டோட்டலாகவும் கேட்கலாம், 5 மார்க்காக கேட்கலாம், இல்லை ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒவ்வொரு என்னது 3 மார்க்காவோ 2 மார்க்காவோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன்ன்றது ஒன்று கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்லா பார்த்துக்குங்க. பாயிண்ட் மியூட்டேஷன் என்ன நல்லா பார்த்துக்க. இதில் இருக்கிற ஜீன் மியூட்டேஷன் என்னன்னு கேட்கலாம், குரோமோசோம் மியூட்டேஷன் என்னன்னு கேட்கலாம், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்ஸ், இதெல்லாம் வந்து என்னது ஒரு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இந்த 5 பாயிண்ட்டையும் இன்றைக்கி எனக்கு வந்து டெஸ்ட் எழுதி அனுப்புகிறீங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ். தேங்க்யூ.